கிறிஸ்துவின் அன்பான தேவனுடையவரே, கர்த்தரின் ரட்சகருமாகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தரை நாம் ஆவியோடு உண்மையோடு ஆராதித்தோம். இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கலாம் ஆயத்தமாக இருக்கிறோம். ஆண்டவர் ஆதியிலே அவருடைய சாயலின்படியும் ரூபத்தின்படியும் ஆதாமும் ஏவாளையும் படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறார். அப்பொழுதே மனிதனை படைத்ததற்காக தேவன் மிகவும் சந்தோஷப்பட்டார் என்று எழுதப்படும். ஆனால் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. பூமியிலே மனிதனை படைத்ததற்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார். ஆதாமையும் ஏவாளையும் அவன் சந்ததியாரையும் படைத்ததற்காக தேவன் என்ன செய்தார்? மிகவும் மனஸ்தாபப்பட்டார். சில நேரங்களிலே சில பெற்றோர்கள் சொல்வார்கள், இந்த பிள்ளைகளை பெற்றதுனாலதான் நான் மிகவும் என்ன செய்கிறேன், கஷ்டப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். பிள்ளைகள் ஒருத்தரும் சொல் பேச்சு இல்லை, கேட்கிறது. அதே மாதிரி ஆண்டவர் படைத்த பிள்ளைகள் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதனால் ஆண்டவருக்கு மனஸ்தாபமாயிருக்கும். இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்கிறதாம் ஆண்டவருக்கு மனஸ்தாபம் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா, இல்லை ஆண்டவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற பிள்ளைகளாய் இருக்கிறோமா என்பதை நாம் இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மனுஷனை எப்படி படைத்தார்? செம்மையானவனாக படைத்தார், நல்லவனாக படைத்தார், ஒழுக்கமுள்ளவனாக இருக்கும்படி படைத்தார். அல்லேலூயா. ஆனால் தேவ சாயலின்படி படைக்கப்பட்ட மனுஷன் எப்படி மாறி போனான்? ஆமா, அவன் ரொம்ப தந்திரவாதியாய் மாறி போனான். ஆண்டவருக்கே பாடம் எடுக்கிற அளவுக்கு மாறி போனான். அல்லேலூயா. அப்படி பிரசங்கி சொல்லுகிறார், இதோ மனுஷனை செம்மையானவனாக படைத்தார், உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார். ஆதாம் விலக்கப்பட்ட விஷத்தின் கனியை புசித்து தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு பயந்து விஷங்களுக்குள்ளே எந்திரிச்சாங்க. ஆண்டவர் ஆதாமை கூப்பிடுகிறான். அவன் சொல்லுகிறான், சத்தத்தை கேட்டு பயந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறார். நிர்வாணியா இருப்பதனால் பயந்து ஒழித்துக் கொண்டார். நிர்வாணி என்று உனக்கு போய்த்தது. விலக்கப்பட்ட விஷத்தின் கனியை புசித்து நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ எனக்கும் கொடுத்தாள். அல்லேலூயா. உபாய தந்திரம் அங்கேயே தொடங்குகிறது. அல்லேலூயா. இப்படியாக மனுஷன் கீழ்ப்படிதல் உள்ள மனுஷனாய் வாழ படைத்தார், ஒழுக்கம் உள்ள மனுஷனாய் வாழ படைத்தார். இங்கே கீழ்ப்படிதலை விட்டார்கள், ஒழுக்கத்தை விட்டார்கள். அல்லேலூயா. அது தேவனுக்கு மனஸ்தாபமான. நாம நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய், நல்ல அறிவுள்ள பிள்ளைகளாய், கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளைகளாய் இருக்க விரும்புகிறோம். அப்படி பெற்றோரின் விருப்பத்தின்படி நடக்கிற குடும்பம் சமாதானத்தோடு இருக்கும், ஆசீர்வாதத்தோடு இருக்கும். இல்லைன்னா இங்க ஆண்டவர் இந்த மனுஷனை படைத்ததற்காக மனஸ்தாபப்படுகிறது போல அங்கேயும் அந்த தாயின் தகப்பனும் மனஸ்தாபப்படுகிறவர்களாக இருப்பார்கள்.
அடுத்தபடியாக மல்லியா 2:15 நாம் வாசிக்கும் போது அவர் ஒருவனே அல்லவா படைத்தார். அவர் ஒருவனே அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. ஏன் ஒருவனை படைத்தார். பின்ன ஏன் ஒருவனை படைத்தார். தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே. அல்லேலூயா. முதலாவது மனுஷனை செம்மையானவனாக படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர்கள் அநேக உபாய தேடிக்கொண்டார், தந்திரவாதியாய் மாறி கொண்டார். இன்றைக்கு அப்படிதான் விசுவாசிகள், நல்ல இயேசுவை அறிந்த விசுவாசிகள் ரொம்ப தந்திரம் உள்ளவர்களாக இருக்கிறார். நல்ல ராஜ்யத்தை அவர்கள் தான் உண்டாக்குறது போல் பேசுகிறார்கள். அநேக ஊழியர்களும் அநேக விசுவாசிகளையும் பொழுது பரலோக ராஜ்யத்தை அவர்கள் தான் கட்டி எழுப்புகிறதாய் பேசுகிறார்கள். காசியிலே சுவாசத்தை ஊதுனதும் அவர்கள் என்று சொல்வார்கள். கொஞ்சம் நாள் இந்த அளவுக்கு இன்றைக்கு தெய்வ பயம் இல்லாமல் போகிறது, தெய்வ பக்தி இல்லாமல் போகிறது. அல்லேலூயா. மனுஷனை எப்படி படைத்தார்? தெய்வ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படிக்காக படைத்தார். அல்லேலூயா. அவர் ஒருவனே அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் திரளாய் இருந்தது. பின்னையே ஒருத்தனை படைத்தார். தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படிக்குத்தான். அல்லேலூயா. அவர்கள் ஆவி திரளாய் இருந்தது. எவ்வளவு மனுஷனே வேணுமானாலும் என்ன செய்யலாம், உண்டாக்கி இருக்கலாம். ஆனால் ஒருவனை படைத்தார். அவனுக்கு துணையாக ஒருவனை ஒருத்தியை உருவாக்கினார். அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுப்படி. ஆனால் அவர்கள் தேவ பக்தி உள்ள சந்ததியை என்ன செய்யவில்லை, பெற்றெடுக்கவில்லை. காயின் ஆவேல் 2 சகோதரர்கள் இருந்தார். அந்த காயின் ஆவேலை என்ன செய்தான், கொலைகார பிள்ளைகளை பெற்றெடுத்தார். தேவத்தியுள்ள சந்ததியை பெற்றெடுக்க தவறிவிட்டார். அதனால் தேவனுக்கு இருக்கவும் மனசம். ஆண்டுடைய சமூகத்திலே வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் மனஸ்தாபப்படுகிறாரா, சந்தோஷப்படுகிறார்? நாம் செம்மையானவர்களாய் இருக்கிறோமா, இல்ல உபாய தந்திரங்களை தேடிக்கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம்? நாம் தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றவர்களாய் இருக்கிறோமா, இல்ல துன்மார்க்கமான பிள்ளைகளை பெற்ற சந்ததியாக இருக்கிறோம்? அல்லேலூயா. அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தேவ பக்தி உள்ள பிள்ளைகளாக இருந்தால் நாமும் சந்தோஷப்படுவோம், சிறுசை கர்த்தனும் சந்தோஷப்படுவார். நீங்கள் துன்மார்க்கமான பிள்ளைகளை பெற்றீர்கள் என்று சொன்னால் நீங்களும் மனஸ்தாபப்படுவீர்கள், நம்மை சிருஷ்டித்த தேவனும் மனஸ்தாபப்படுவார். அல்லேலூயா. அதனாலே தேவன் மனஸ்தாபப்படுகிறவராயிருந்த தேவன் திரும்பவும் மனிதர்கள் மேல் இரக்கம் பாராட்டுகிறவராய் மாறினார். அல்லேலூயா. லேவியராக புத்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாக இருப்பீர்களாக. பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் தான் பரிசுத்தராய் இருக்கிறது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தவான்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. எவ்வளவு ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள், அந்த ஜனங்கள் மத்தியிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தார்.
எதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார்? அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நாமும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தவர்களாய் இருக்கும்படிக்கு நம்மை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. இப்ப நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை தரித்தவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தமுடையவர்களாய் இருக்கிறோமா? அல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் அவருக்கு ஏற்ற பரிசுத்தமுடையவர்களாய் இருக்கும்படிக்கு எவ்வளவு ஜனங்கள் வாழ்கிற இந்த உலகத்திலே இருந்து நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழும்படி பிரித்தெடுத்திருக்கிறார் என்ற எண்ணம் தேவர்களாகிய நமக்கு இருக்கிறார். ஆதாமை படைத்ததற்காக மனஸ்தாபப்பட்ட தேவன் தங்கள் தம்முடைய மனஸ்தாப நீங்கும்படியாக அவருக்கு ஏற்ற பரிசுத்தமுடையவர்களாய் இருக்கும்படிக்கு நம்மை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தார். பாருங்க, அரிசியை கடையிலிருந்து வாங்கி வரீங்க, நல்ல விலை உடனே அரிசியா வாங்கி வரீங்க. ஆனால் சமைப்பதற்கு முன்பாக தேவையான அளவு அரிசி எடுத்து என்ன செய்வீங்க? அதை கெட்டது ஏதாவது இருந்தா என்ன செய்வாங்க? பிரித்து எடுத்து பாட்டி சுத்தம் பண்ணி அப்புறம் தான் கொலையில போடுவாங்க. அல்லேலூயா. இப்படி தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். பரிசுத்தவான்களாக நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 2ஆம் அதிகாரம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் உலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. கிறிஸ்து இல்லாதவர்களாயிருந்தோம், தேவனற்றவர்களாயிருந்தோம், பரிசுத்தம் இல்லாதவர்களாயிருந்தோம், துன்மார்க்கர்களாயிருந்தோம், பாவிகளாயிருந்தோம், கிறிஸ்துவுக்கு ரொம்ப தூரமானவர்களாயிருந்தோம். அல்லேலூயா. அப்படி இருந்த நாம் ரொம்ப முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே இப்ப எப்படி வந்திருக்கிறீங்க? ஆமா, பிரித்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்ம பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருக்கு ஏற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் நம்மை ஆலயத்திலே கொண்டு சேர்த்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. அல்லேலூயா. ஆபிரகாம் காலத்திலே பார்க்கும்போது ஆபிரகாம் தேவனை பல தடவை தரிசித்ததற்காக எழுதப்பட்டது.
ஒரு இசை முன்பு தூதர்கள் அப்படி வருகிறார்கள். இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். வேகமாய் ஓடிச் சென்று அவர்களிடத்தில் சொல்லுகிறான், நீங்கள் இளைப்பாறும்படிக்கு நான் கொஞ்சம் தண்ணி எடுத்து வருகிறேன், உங்கள் கால்களை கழுவி இந்த மரத்து கடல்ல என்ன செய்யுங்க, ஆமா சாய்ந்து கொள்ளுங்க. அப்புறம் சொல்லுகிறார், நான் கொஞ்சம் அப்பம் நிறுத்தி கொண்டிருக்கிறேன், அதை பிசித்து இளைப்பாறி விட்டு அல்லேலூயா. இப்படி பல தடவை ஆபிரகாம் தேவனை தரிசித்ததை நாம் பார்க்க முடியும். அதே மாதிரி நோவாவை நோவா ஆண்டவரை தரிசித்தார். அதனாலதான் நோவாவின் குடும்பம் பிழைக்கும்படிக்கு வேலையை உண்டு பண்ண முடிந்தது. அல்லேலூயா. இப்படி பழைய ஏற்பாட்டிலே தேவனை தரிசித்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே இருக்கிறோம். அநேகர் சொல்லுவோம், என்ன சொல்லுவோம், ஆமா ஆண்டவரை கண்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவரை கண்டு ஒருவனும் உயிரோடு இருந்தது. ஊழியக்காரர்கள் அசாந்தா பேசுறாங்க. நான் வேதம் படித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்தார். அப்புறம் அவருக்கு மனைவி சொல்லுது, நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது இயேசு என்னோடு கூட இருந்து நான் பக்கத்துல இருந்தார். உடனே பிள்ளைகள் எல்லாம் நான் ஸ்கூலுக்கு போது கிளம்பி கொண்டிருக்கும் போது இயேசுநாதர் என்ன பண்ணாரு, என் பக்கத்துல வந்தார். இப்படி எல்லாம் ரொம்ப பொய் பேசுகிறார். ஆண்டவரை கண்டு ஒருவனும் உயிரோடு. ஒருவேளை ஒரு சொப்பனம் கண்டேன், ஒரு தரிசனம் கண்டேன் என்று சொல்லலாம். நபாவிக்குரிய வாழ்க்கையில் அது ஆசீர்வாதமா இருக்கு. ஆனால் தினமும் 24 மணி நேரமும் தேவபக்தியல் அத்த, தேவபக்தி இல்லாத, பரிசுத்தம் இல்லாத, பண ஆசை பிடித்த, பொருளாசை பிடித்த ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நான் பைபிள் வாசித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எப்போது என்ன செய்கிறார், எனக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து. ஒருவேளை ஆண்டவர் அப்படி வந்திருந்தா கூட பைபிள்ல நான் எழுதி இருக்கிறத நீ சரியா சொல்லாம மாத்தி சொல்றேன்னு சொல்றது வந்திருப்பாரு. அல்லேலூயா. அவர் ஒருவனே அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெருமடிக்குதானே. அல்லேலூயா. நீ தேவபக்தி இல்லாதவனாய் இருக்கிறாய், வேதத்தை நல்லா படிக்கிறாய், ஆனா தேவபக்தி இல்லாதவனாகவும் பரிசுத்தம் இல்லாதவனாகவும் செம்மை இல்லாதவனும் இருக்கிறேன்னு சொல்ல வந்திருப்பாரு. அல்லேலூயா. ஆனா அதை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாய் பார்க்கும் போது தீத்து 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். பொய்யுரையாத தேவன், பொய் உரையாத தேவன் ஆதி காலம் முதல் நித்திய ஜீவனை குறித்து வாக்குத்தத்தம் பண்ணி அதை குறித்த நம்பிக்கையை பற்றி தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும்படி தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிகிற அறிவு தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. தேவ பக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசமும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாகும். அல்லேலூயா. தேவ பக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிய வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் தேவ பக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவு உடையவர்களாக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தேவ பக்திக்குரிய சத்தியத்தை அறிகிற அறிவு உடையவர்களாக இருக்க வேண்டும். பாருங்க, சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, பக்தி உள்ளவரை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறி. பக்தி உள்ளவரை கர்த்தர் பக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். இங்கே நாம் பார்க்கும்போது, முதல்ல பார்க்கும்போது
தேவபக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவும் விசுவாசம் உண்டாகும்படி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? தேவ பக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவுடையவர்களாய், தேவ பக்திக்கு ஏதுவான சத்தியத்தை, தேவ பக்தியை விட்டுவிட்டு சத்தியத்தை பேசுகிறதுனாலேயோ, பெரிய ஊழியனா இருப்பதனாலோ, பெரிய விசுவாசி இருப்பதனாலேயோ ஒரு பலன். நம்மை எதற்காக தெரிந்து கொண்டார்? நம்மை அவர் பரிசுத்தமாய் இருப்பது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்கும்படிக்கு பிரித்தெடுத்தார். பிரித்தெடுத்த நம்மை தெரிந்தெடுக்கிறார். எதற்கு? தேவபக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவு உடையவர்களாக இருக்கும்படி. அல்லேலூயா. அதனாலதான் சங்கீதத்திலே சங்கீதக்காரன் பக்தி உள்ளவரை தேவன் பக்தி இல்லாதவர்களை யாருக்காக தெரிந்து? பக்தி இல்லாதவர்கள் பிசாசு தெரிந்து கொண்டவை. பக்தி உள்ளவர்களை தேவன் நமக்காக தெரிந்து, பக்தி இல்லாதவர்கள் எல்லாம் பிசாசு தான் தெரிந்து வைத்திருக்கிறார். இப்படியாக நாம் தேவனைக்கு முன்பாக தேவபக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவபக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்கவில்லை என்றால் தேவன் நம்மை குறித்து மனசாரம், தேவபக்திக்கு ஏதுவான சத்தியம் நம்மகிட்ட இல்லைன்னா தேவன் நம்மை குறித்து என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்? மிகவும் மனஸ்தாபப்பட்டு கொண்டிருக்கிறார். நிருபம் 1 அதிகாரம் 12ஆம் வசனம். தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய பிள்ளைகளாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. தேவபக்தி உள்ளவர்களாய் அவருடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே நாம் முத்திரை போடப்படுகிறோம். அல்லேலூயா. அதனாலதான் யோவான் 15:14 ஆண்டவர் சொல்லும் போது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நானே உங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அப்பா யாரை தெரிந்து கொள்ளுகிறார்? தேவபக்தி உள்ளவர்களை தமக்காக தெரிந்து கொள்கிறார். அல்லேலூயா. முதல்ல எதற்காக பிரித்தெடுத்தார்? அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு மற்ற ஜனங்களை விட்டு நம்மை இப்போ தெரிந்து கொள்கிறார். பிரித்தெடுக்கப்பட்டவர்களிலே ஒரு கூட்டத்தை தெரிந்தெடுக்கிறார். தேவபக்தி உள்ளவர்களை, தேவபக்திக்கு ஏதுவாக சத்தியத்தை அறிகிற அறிவுடையவர்களை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 8:30 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். அவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அல்லேலூயா. தேவ சுத்தமுடையவர்களாய், தேவபக்தி உள்ளவர்களாய் இருந்தால் அவர்களை தேவன் என்ன செய்வார்? மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. அடுத்தபடியாய் 3வது நாம் பார்க்கும்போது, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அல்லேலூயா. பரிசுத்தமுடையவர்களாய் பிரித்தெடுக்கப்பட்டு தேவபக்திக்கு ஏதுவான சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இப்போ 1வது வகுப்புல ஒரு பிள்ளையை சேர்க்கிறோம்,
டியூஷனுக்கு விடுறோம், எவ்வளவோ ஃபீஸ் கட்டுறோம். அது பாஸ் ஆனா அப்புறம் எங்க போவோம்? 2வது வகுப்பு. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பா அதே மாதிரி தேவனுடைய பிள்ளைகளும் அந்த 1வது வகுப்புலயே உட்கார்ந்துருக்க கூடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு கதை. 1வது வகுப்புல பாஸ் ஆகி 2வது வகுப்பு வந்த பையன் ரொம்ப அழுது கொண்டே இருந்தான். யார் என்ன சொன்னாலும் சமாதானம் பண்ண மாட்டேன், கண்ணீர் விட்டு ரொம்ப அழுது கொண்டு ஏண்டா அழுதுன்னு என்ன சொன்னோம். அவன் சொன்னானா, நாங்க எல்லாரும் பாஸ் ஆகிட்டோம், எங்க டீச்சர் ஃபெயில் ஆகிட்டாங்க, அதனால அழுது. அது இல்லையா? 1வது வகுப்புக்குள்ள ஏன் அழுது? அந்த 1வது வகுப்புல இருந்தவங்க எல்லாரும் பாஸ் ஆகிட்டாங்களாம். ஆனா 1வது வகுப்பு டீச்சர் என்ன செய்யலையா? பாஸ் ஆகல. அதே இல்லையா? நம்ம இன்னைக்கு அப்படிதான். இதே மாதிரி ஏதாவது கதைகள் இன்ட்ரெஸ்டா இருக்கும். 1வது வகுப்பு வாத்தியாரு பாஸ் ஆக முடியாது, அவர் 1வது வகுப்பு தான் அடுத்தும் பாராட்டுறாங்க. அதே இல்லையா? அதே மாதிரி இந்த குழந்தைய போல குழந்தைத்தனமா ஏதாவது யோசிக்க கூடாது நம்ம. அதே இல்லையா? அப்படியே நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படி. பிள்ளைகளானால் அதிகாரம் வருகிறது. எப்படிப்பட்ட அதிகாரம் வருகிறது? லூக்கா 10ஆம் அதிகாரம் 18-19 வசனம். அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அல்லேலூயா. பிள்ளைகளாகும் அதிகாரம் பெற்ற நமக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்வதற்கு தேவன் என்ன கொடுக்கிறார்? அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை, அதிகாரம் கொடுக்கிறார். நம்ம கையில என்ன இருக்கு? அதிகாரம். சர்ப்பங்களையும் தேள்களையும் விதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளுகிற அதிகாரம். அல்லேலூயா. பாருங்க, இங்கே நாம் பார்க்கும் போது அதிகாரம் யாருடைய கையிலே இருக்கிறது? முதலமைச்சருடைய கையிலே இருக்கிறது, பிரதமருடைய கையிலே இருக்கிறது, ஜனாதிபதியுடைய கையிலே இருக்கிறது, கலெக்டர்களுடைய கையிலே இருக்கிறது, டிஜிபியுடைய கையிலே இருக்கிறது. இப்படி ஒவ்வொருடைய கையில என்ன இருக்கு? அதிகாரம். இங்கே ஆளுகிறவருடைய கருத்திலே அதிகாரம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கும் போது, பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாகிய இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க கொலோசியருக்கு பவுல் எழுதும்போது சொல்லுகிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு தகுதி உள்ளவரார். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். அல்லேலூயா. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் மெய்யான ஒளியா இருக்கிறேன். அல்லேலூயா. அவர் நம்மை பிரகாசிக்க செய்கிற ஒளியா இருக்கிறார். அப்ப ஒளியில் உள்ள பரிசுத்தவான்கள், அவர் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் அதிகாரம் உள்ளவர்களாய் மாறினவர்கள் ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவர்களாய் இருக்கிறார். அவர்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து வாழ்வை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிறார். அப்போ ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்துல பங்கடைகிற நமக்கு அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துல என்ன கிடைக்கிறது? பங்கு கிடைக்கிறது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை. அப்ப அன்பின் குமாரனுடைய ராஜ்யம்
பரிசுத்தவான்களாய் பிரித்தெடுக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவின்படி தெரிந்தெடுக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாகவும் அதிகாரத்தை பெற்றவர்கள் எல்லாம் அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு அப்ப நமக்கு அங்கே நிறைய அதிகாரம் இருக்கிறது. அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தா சர்ப்பங்களை தேள்களை மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும். இதை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும்போது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆண்டவருக்கே சொல்லுகிறார். மரித்தோரிலிருந்து உயிரோடு இயேசு சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவுக்கு வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானங்களிலே நமது சிங்காசனத்தை ஸ்தாபித்து சர்வத்தையும் ராஜரீகம் பண்ணுகிறார். ராஜாக்களை தட்டி ராஜாக்களை ஏற்படுத்துகிற அதிகாரம் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராய், ஜாதிகளை என்ன செய்யணும்? சீசராய். அவர்களுக்கு ஞானசானம் யார் சீசராக சொல்லுகிறான்? குருவை தொடர்ந்த சீசர்களும் அதனால அவர்களை சீசராக்கி அவர்களுக்கு ஞானசானம். நான் கட்டளையிட்ட யாவையும் அடுத்து என்ன செய்யணும்? கை கொள்ளும்படி உபதேசம். அதனால அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நாம் உட்பட்டவர்களாக இருந்தால் நமக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டது. சர்ப்பங்களை தேள்களை மிதிக்க சத்துடைய சகல வல்லமையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். அதனால இயேசு கிறிஸ்து வானத்திலும் பூமியிலும் நம்ம அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் நமக்கும் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம். எதையும் நம்ம செய்யலாம். அல்லேலூயா. யாரையும் மாற்றலாம், யாரையும் முழுசாய் கொண்டு வரவும் நம்மால் முடியும். அல்லேலூயா. இந்த நாட்களிலே நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். அடுத்தபடியாய் பார்க்கும்போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் பிரித்தெடுக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்டு அதிகாரங்களை பெற்ற நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம். அது ஆண்டவர் சொல்றார், அற்ப விசுவாசியை எடுக்கும். இந்த காட்டத்தை மரத்தை நோக்கி கடல்லே விடுங்கொண்டு நடப்படுவாய் என்று சொன்னால் அது என்ன செய்யணும்? நடக்கும். அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு எப்படி இருக்க முடியாது? இந்த வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் வரும். நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல காரியங்களும் சரியா இருப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன கஷ்டம் வந்தது என்ன பண்ணுவாங்க? நம்பிக்கையற்றவர்களாய் விசுவாசம் இல்லாதவர்களாய் ஆட தொடங்கிடுவாங்க. அது நம்ம சகோதரிகள் ரொம்ப நல்லா ஆடுவாங்க. அல்லேலூயா. அப்ப அவங்க என்ன வேணும்? எத்தனையோ அற்புதங்களை கேட்டலாம். ஒரு கஷ்டம் வந்தாலும் சோர்ந்து போகலாமா? இன்னும் அற்புதம் செய்ய நம் தேவன் எப்படி இருக்கிறார்? வல்லவராய் இருக்கிறார் என்று விசுவாசம் வேண்டும். அல்லேலூயா. சாத்தானை மிதிக்க வேண்டாமா? அல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். ஒன்று சேர்ந்து துதிக்கிறீங்களா? ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தா எல்லாருக்கும் என்ன செய்யணும்? பேதுருவை கட்டி சிறைச்சாலையிலே வைத்திருக்கிறார். பஸ்கா பண்டிகை முடிந்த பிறகு அவர் என்ன செய்யணும்? கொலை செய்யணும். ஆனா சபையார் அவனுக்காக ஊக்கமாக என்ன நடந்தது? கர்த்தர் அவர் தூதனை அங்கே அவனை விடுவித்தார். அல்லேலூயா.
அப்ப இன்றைக்கே நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? நடக்கும். விசுவாசத்தோடு ஜெபித்தால் நடக்கும். அல்லேலூயா. அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது 11:4 நான் வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவருடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆபேல் விசுவாசத்தினாலே காணிக்கை கொடுத்தான். அல்லேலூயா. நான் சொல்லுவோம் தசமபாகம் கொடுக்கணும், தசமபாகம் கொடுத்தா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. சிலரு தசமபாகம் கொடுப்பாங்க, கொடுத்துட்டு என்ன நினைப்பாங்க, அந்த காசு இருந்தா அதை செஞ்சிருக்கலாமே இதை செஞ்சிருக்கலாம். அல்லேலூயா. இதை விட கொடுக்காம இருக்கிறேன்னு இதை விட என்ன செய்யலாம்? கொடுக்காமே இருந்தலாம். ஆனா ஆபேல் விசுவாசத்தினாலே காணிக்கை கொடுத்தான். கர்த்தருக்கு என்று கொடுத்தால் கர்த்தர் என்ன செய்வார்? திரும்ப தருவார். தூரத்தனையாய் தருவார் என்ற விசுவாசத்தோடு கொடுத்தான். அதனால் அவன் நீதிமானானான். அல்லேலூயா. கர்த்தருடைய காணிக்கையை கொடுத்து என்ன செஞ்சார்? சாட்சி சொன்னார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தசமபாகம் காணிக்கைகளை கொடுக்கும் போது விசுவாசம் உள்ளவர்களாகிறோம். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்கு என்றதை கொடுக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு என்றதை கொடுக்கிறோம், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும்படிக்கதை கொடுக்கிறோம் என்ற விசுவாசத்தோடு காண்கிறோம். அல்லேலூயா. அப்படி நீங்க காணிக்கை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா கர்த்தர் உங்களை குறித்து என்ன செய்வார்? சாட்சி சொல்லுவார். அல்லேலூயா. சாட்சி சொல்லுகிறார் என்றால் பிரதிபலன் கொடுப்பார் உங்களுக்கு. அல்லேலூயா. சில நேரங்களிலே நீங்கள் கொடுக்கிற காணிக்கை அநேக ஊழியர்கள் அவராக பயன்படுத்துவார். காணிக்கையை வாங்கினதுக்கு மேலே வாங்குகிறார்கள். அல்லேலூயா. அநேக சகோதரிகள் கடன் வாங்கி கூட காணிக்கையை கொடுக்கிறார். ஆனால் திரும்ப ஒரு நாள் போன் பண்ணி எனக்காக பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா பாஸ்டர் வெளியூர்ல இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நீங்க 1 மாசம் 2 மாசம் இல்ல 6 மாசம் போன் போட்டாலும் அதே தான் சொல்லுவாங்க. அல்லேலூயா. சில காணிக்கை வாங்குவதற்கென்று பல ஊழியர்கள் இருக்கிறார்கள். சில ஊழியர்கள் தான் உங்களுக்கு ஜெபிப்பதற்கு என்று இருக்கிறார்கள். அல்லேலூயா. அதனால யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிந்து கொடுங்க, அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். 5வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் என்ன விசுவாசித்தான்? ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறது? ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரத்திகளை பெற்றான். அல்லேலூயா. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. எத்தனை வருஷம்? 300 வருஷம் தேவனோடு கூட நடந்திருக்கிறான். அல்லேலூயா. அதனால 24ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. நாமும் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தால் தேவன் நம்மை எடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்தில் நம்மை எடுத்துக் கொள்வார். அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கும் போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இணையான ஒரு காரியம். அதாவது தங்கள் வஸ்திரத்தை அசுசிப்படுத்தாத சில பேர் சர்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்கள் ஆனபடியால் வெண்வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. ஏனோக்கு விசுவாசத்தினாலே
300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தாங்க. அல்லேலூயா. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் எனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் பெண் வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். அல்லேலூயா. எத்தனை வருஷம் நடக்கிறீங்க? பெண் வஸ்திரம் தரித்து எத்தனை வருஷம் நடக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஊழியக்காரர், நான் ஊழியம் செய்ய தொடர்ந்த சமயத்துல அவர் தான் எனக்கு குரு மாதிரி. நல்ல வெட்டி ஜிப்பாவும் கட்டிட்டு பையன் தொங்க விட்டுட்டு வருவார். அல்லேலூயா. நானும் வெட்டி ஜிப்பாவா 2 பேரும் நல்லா ஐக்கியம் ஆகிட்டோம், ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். 2 பேரும் காசு பணம் இல்லாட்டாலும் உட்காந்துருந்து ஜெபம் பண்ணுறவர்கள் ஆகிட்டோம். ஒரு 15-20 வருஷம் போச்சுது. அவர் கிராமத்துல அந்த ஊழியத்தை தொடங்கினா, அந்த கிராமத்துல இருந்த அந்த பஞ்சாயத்து தலைவர் ஒரு 3 சென்ட் இடத்தை கொடுத்தார். நீங்க இங்க சபை வச்சிருக்கீங்க, அதில் சபையை கட்டி சபை கட்டணும் போடப்பட்டாங்க. அது 5-6 சில பல ஊழியக்காரர்கள் எல்லாம் சொன்னாங்க, எங்க ஐக்கியத்தில் சேர்ந்தா உங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், சபை கட்டி. உடனே அவங்க ஐக்கியத்தில் சேரணும்னா வேட்டிக்கு பேட்டான் போடணும். நீங்க என்ன பண்ணணும், சபையில் ட்ரெஸ் போடணும், இல்லை போட்டு சுட்டெல்லாம் போட்டாதான் எங்க ஐக்கியத்தில் என்ன செய்ய முடியும், சேர. அல்லேலூயா. தேவனோடு நடந்தவர், வெண்வஸ்திரம் தரித்து இருநோடு கூட நடந்தவர் என்ன பண்ணினாரு, அப்படியே இவங்க நிறைய பணம் நமக்கு கொடுப்பாங்கன்னு எண்ணி கடைசியில் என்ன பண்ணாரு, போட்டு சூட்டுக்கு மாறினார். மாறினதுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க, அந்த இடத்த நீங்க என்ன செய்யணும், எங்க பேருக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னா. அல்லேலூயா. இப்படி என்ன நடக்குதோ ஏதோ தெரியல. பார்த்தா திடீரென்று பார்த்தா ஊழியம், அவருக்கு உதவியா ஊழியம் செஞ்சு கொண்டிருந்த பையன் திடீரென்று சபைக்கு நடுவிலே தூக்கு மாட்டி செஞ்சுட்டாங்க. அல்லேலூயா. தேவனோடு நடந்த ஒரு மனுஷன் தேவனை விட்டு விலகி மனுஷனை பின்னால் நடக்க தொடங்கின போது அருமையான மகன் செத்து போனான். துக்கம், ஒரே துக்கம். ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தாங்க. அல்லேலூயா. கடைசியில் கொஞ்ச நாள்ல பார்த்தா இந்த ஊழியக்காரன் செத்து போனான். அல்லேலூயா. பாருங்க, தேவனோடு கூட நடந்தா ஏனோக்கு 300 வருஷம் நடந்தான். அதனால நம்ம 50 வருஷமோ 100 வருஷமோ ஆனாலும் கூட பெண் வஸ்திரம் தரித்து அவரோடு கூட நடக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி நடந்தா நமக்கு என்ன கிடைக்கும்? சில பேர் சந்தையிலும் சில பேர் ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர் சந்தையிலும் உனக்குண்டு அவர்கள் பாத்திரவான்களானபடியால், அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்களானபடியால் பெண் வஸ்திரம் தரித்து முதலாவது எதிர்த்தலுக்கு அவர்கள் பாத்திரவான்களானபடியால் பெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பாங்க. வெண்வஸ்திரம் தரித்தவங்கள பார்க்கறதே கஷ்டம். இன்னைக்கு வெண்வஸ்திரம் தரிக்கிறவங்கள பார்க்கறதே கஷ்டம். நான் பல சபையில போய் எல்லாம் இதை பேசும்போது அன்பான ஊழியக்காரர்கள் பல வருஷமா நண்பர்களா இருந்தவர்கள் கூட சத்துருக்களா மாறி இருக்கோம். இவர் சொல்றத பார்த்தா இவரை கூப்பிட்டு நம்ம சூனியம் வச்ச மாதிரி இருக்கு. விசுவாசிகள் பார்க்கறாங்க, ஏன்னா பாச நம்ம பாச வெண்வஸ்திரம் தரிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. நினைச்சு திரும்ப என்ன கூப்பிடுறது இல்லை. அல்லேலூயா. என்ன கூப்பிடாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தருக்கு பாத்திரவான்கள், பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவான்கள், முதலாம் வீட்டத்திற்கு பாத்திரவான்கள் வெண்வஸ்திரம் தரித்து தேவனோடு கூட நடப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசம் நமக்கு வேணும். விசுவாசம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது பாருங்க, அதே 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து, பார்வோனின் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தான். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொள்ள அவன் ஆயத்தமானான். அல்லேலூயா. ஏன்னா ராஜாவின் குமாரத்தின் மகனாய் வாழ்ந்தால் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் என்ன செய்யலாம், நிறைய அனுபவிக்கலாம்.
அடுத்த ராஜாவும் அவனே தான். அல்லேலூயா. ஆனால் அவனிடத்தில் விசுவாசம் வந்த போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவத்தை பார்க்கிறோம். தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஜனங்கள் துன்பத்தை அனுபவிக்க வேண்டுமா? கொஞ்சம் உண்மை உள்ள மனுஷன் கொஞ்சம் கஷ்டப்படணும். உண்மையா நடக்கிறவர்கள் உண்மை பேசுகிறவர்களுக்கு கொஞ்சம் பாடுகிறோம். அதனால அந்த துன்பத்தை அனுபவிக்க தன்னை தகுதிப்படுத்திக் கொண்டார். நாம் இந்த மோசையை போல என்ன பண்ணணும்? மோசையை போல துன்பம் வந்தாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. இந்த கன மகிமைக்கு எதுவான துன்பமாக இருக்கிறது. அது சீக்கிரத்தில் ஒரு பாட்டு கூட பாடுவோமே, அதி சீக்கிரத்தில் சீக்கிரத்திலே நீங்கிவிடும் லேசான உபத்திரவங்கள் எல்லாம். அதனால உபத்திரவத்தை கண்டு சோர்ந்து போகாமல் ஆபேல் விசுவாசத்திலே காணிக்கை செலுத்துறது போல நம்ம என்ன செய்யணும்? இந்த காணிக்கை கொடுப்பதனால் நமக்கு மிகுந்த பலன் உண்டு என்று நீங்க காணிக்கை கொடுக்க வேண்டும். அப்புறம் ஏனோக்கு 3 வருடம் விசுவாசத்தினால ஆண்டவரோடு கூட நடந்தான். அதே மாதிரி நாமும் வெண்வஸ்திரம் தரித்து ஆண்டவரோடு கூட என்ன செய்யணும்? நடக்கணும். அப்புறம் மோசையை போல அனித்தியமான பார்வானின் குமாரத்தின் மகனாக இருந்த போதும் கூட அனித்தியமான பாவ சந்தோஷங்களை எல்லாம் வெறுத்து தேவ ஜனங்களுடைய துன்பத்தையே அனுபவிக்க வேண்டியது ஆயத்தமானான். நாமும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் இயேசுவுக்காக சரியா நிற்கணும். கிறிஸ்துவுக்காக நாம் பாடுபட்டால் நிச்சயமாக கிறிஸ்து நமக்கு பிரதிபலன் தருவார். அடுத்தபடியாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அல்லேலூயா. நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் நமக்கு காட்டுவார். பரிசுத்தம் உள்ளவர்களாய் பிரித்தெடுக்கப்பட்டு தேவபக்தி உள்ளவர்களாய் தெரிந்தெடுக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் அதிகாரமுடையவர்களாய் இருக்கிறதா ஆண்டவரை விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நமக்கு போதிக்க தொடங்குவார். அல்லேலூயா. ஏசாயா 48 அதிகாரம் 17 வசனத்திலே இப்படியாய் சொல்லுகிறது. ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே. அல்லேலூயா. பாருங்க, தேவன் பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன். அல்லேலூயா. அந்த நாளிலே ஆண்டுடைய ஊழியக்காரனா இருக்கிற நான் உங்களுக்கு எதை போதிக்க வேண்டும்? பிரயோஜனமா இருக்கிறதை போதிக்க வேண்டும். நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் வேரூன்றி நிலைத்து நிற்கும்படியாய் போதிக்க வேண்டும். ஆசை வார்த்தைகளை காலமுள்ளா போதித்து கொண்டிருக்க கூடாது. அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை எதிர்பார்க்கலாம். சில நேரங்களிலே சில சகோதரிகள் சொல்லுவார்கள், இன்றைக்கு பேசின பேச்சு எனக்காக பேசுறதா இருக்கு அப்படின்னு. அல்லேலூயா. உனக்காக என்ன பேசுறார் ஆண்டவர்? ஆமா, இன்னைக்கு ஆசீர்வாதம் வருது, பேங்க் அக்கௌண்ட்ல பணம் சேருது, நீ மாடியை கட்டுவ, உன் பிள்ளைக்கு டாக்டர் சீட்டு கிட்டும், எப்படி சொல்லணும்? இப்படி சொன்னா உடனே என்ன சொல்றீங்க? ஆண்டவர் எனக்காக பேசு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள்,
கூட கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும் தேட வேண்டும், அதை உபதேசிக்க வேண்டும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். ஆனா முக்கியமானதை எல்லாம் விட்டுறீங்க, முக்கியம் இல்லாததை அதான் ஆண்டவருங்க என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பராய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா. பிரயோஜனமானதை நமக்கு போதித்து நடத்துகிற தேவன் நம் தேவன், நம் இயேசு. ஹல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 30ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் போது, நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை நமக்கு எந்த வழியில போகணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. உலகத்திலே வாழ்கிற நமக்கு உலகத்திலே ஆசீர்வாதம் வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு எதையும் செய்ய நாம் ஆயத்தமாகவும் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி இடதுபுறம் வலதுபுறம் சாயும் போது இதுவே வழி இதுவே என்று சொல்லுகிற சத்தம் என்னாலே இருந்து உங்கள் காதுகள் கேட்கும்படி சொல்லி உனக்கு போதிக்கிற தேவன், உனக்கு எப்பொழுதும் பிரயோஜனமானதை போதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அதனால கிறிஸ்துவ ஆண்டவர் நிறைய போதிக்கிறார், நமக்கு சொல்லுகிறதுக்கு நேரம். பாருங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, இயேசு அன்றைய தினமே புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கரையிலே நின்றார்கள். அவர் அநேக விசேஷங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். சில விதைகை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறை இடத்திலே விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடத்திலே விழுந்தது, சில விதைகள் நல்ல இடத்திலே. ஹல்லேலூயா. வழியருகே விழுந்த விதை என்று சொல்லும் போது விளக்கத்தை கூட வாசிச்சுகிறார். அதே 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே வாசி, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டோம் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். பாருங்க, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் போது, தேவ ராஜ்யத்தை குறித்து உங்களுக்கு பிரசங்கிக்கும் போது, தேவன் ஏன் மனசாபப்படுகிறார் என்று உங்களுக்கு போதிக்கும் போது நீங்கள் உணராதிருந்தால் பொல்லாங்கான் வந்து அவன் உங்கள் இதயத்திலே இருக்கிற அந்த வார்த்தை என்ன செய்வான்? எடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சோம், நாளைக்கே கேட்டா உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்ணா கேட்டார். இயேசுவோட நித்தியஜீவன் பத்திரிக்கை போன மாசம் என்ன செய்தின்னு கேட்டா கூட தெரியும். படிக்கிறது ஏதோ அட்ரஸ் மட்டும் நல்லா ஒட்டி கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. எதுக்கு? எவ்வளவு பேருக்கு நாம அனுப்புறோம்? படிக்கணும். ஒரு தடவைக்கு 9 தடவை படிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு மாசத்துல 30 நாள் கூட என்ன செய்யலாம்? பைபிள் படிக்கிறது போல நம்ம கொடுக்கப்பட்ட மத்திய என்ன செய்யணும்? படிக்கணும். இல்லைன்னா அந்த உங்க இதயத்தில் இருக்கிற விதைய கொல்லாங்கான் என்ன செய்வான்? எடுத்து வாழ்ந்து கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக் கொள்ளுகிறவன் ஆயிரம் தனக்குள்ளே வேறில்லாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் சபைக்கு வருவான், கொஞ்ச காலம் மாத்திரம் ஜெபிப்பான், கொஞ்ச நாள் மாத்திரம் பைபிள் வாசிப்பான், அப்புறம் அவன் போதான். ஹல்லேலூயா. அப்புறம் அபிஷேகமா போதான். பொருட்கள் மேல உங்க கண்ணு போச்சுன்னா அபிஷேகம். அப்புறம் அவனுக்கு உலகம் தான் வரும். கொஞ்ச நாள் ஜெபிச்சு கொண்டு இருப்பான். அப்புறம் பார்த்தா ஒன்றும் இருக்காது, எல்லாம் போனேன். அதான் எங்க பாறை மேலே கற்பாறை மேலே விதைக்கப்பட்டவன். அடுத்த 1022 வசனம், உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும்
உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனுக்கு போவான். அப்புறம் கொஞ்சம் பேரு உலகத்தோடயே வாழ்வார்கள். அல்லேலூயா. முள்ளுள்ள இடத்துல விதைக்கப்பட்டது, அதாவது முள்ளு வளர்றது போல இவன் வளருவான். உலகத்து மக்களை கூட ஐடியா வச்சிருப்பான், ரொம்ப முரண்டா இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் யாரும் முரண்டாவே இருக்க மாட்டாங்க. உலக மக்கள் எல்லாம் பயங்கர முரண்டா, அதிபயங்கர முரண்டா இருப்பாங்க. அல்லேலூயா. அதனால இவங்க வளர வளர அவங்க வளர்ந்து அதிகமா என்ன செய்வாங்க, முள் அதிகமா நெருங்கி போடும். அதான் உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அல்லேலூயா. உலக கவலை, உலக கவலை. அவன் அவ்வளவு சம்பாதிக்கிறான், இவன் எவ்வளவு சம்பாதிக்கிறான், அவன் 2 வீடு வச்சிருக்கிறான், நம்ம 3 வீடு கட்டணும். நீங்க உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நெருங்கி போறதுனால இவங்க என்ன செய்யாம போறாங்க, பலனுக்கு கொடுக்கிறார்கள் என்று ஆண்டவர் உபதேசிக்கிறார்கள். நல்ல இடத்தில் விழுந்தவனோ வசனத்தை கேட்கிறவனாயும் உணர்கிறவனாய் இருந்து 100 பலன் வரும். வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தா எல்லாரும் 100 கொடுக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். 100 கொடுக்க முடியலன்னா 60 கொடுக்க முடியலன்னா 30 அவன் நல்ல நிலத்தில் விழுந்தவரை இப்படி ஆய்வாளத்தை லூக்கா 21ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் காணிக்கை கொடுக்கிறதை குறித்து அங்கே உபதேசிக்கிறார். ஒரு ஏழை விதவை 2 காசு போட்டார், அவளை ரொம்ப பாராட்டி இவள் எல்லாரிலும் அதிகமாய் போட்டார் என்று பேசுகிறார். லூக்கா 6:32 நாம் வாசிக்கும் போது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அன்னைக்கு குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து விடுவார்கள். கொடுக்கிறதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார், தேவ ராஜ்யத்தை குறித்து பேசுகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று லூக்கா 18 பேசுகிறார். நிறைய காரியங்களை அப்படியே ஜனங்களுக்கு பேசிக்கொண்டே இருக்கிறார். அன்றும் பேசுகிறார், இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறார். அதான் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுவார்கள். நிச்சயமாக அவர்கள் பரலோக ராஜ்யத்திலும் பங்குள்ளவர்களாகவும் மாறுவார்கள். இந்த உலகத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். உலகத்தின் தேவைகளுக்காக நாம் யாரிடமும் சென்று நிற்க தேவையில்லை. கர்த்தரே நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம கண்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அதனால மனஸ்தாபப்படுகிறது இவனுக்கு முன்பாக அவரை சந்தோஷப்படுத்துகிறவர்களாய் நாம் மாறுவோம் என்றால் நமக்கு ஆசீர்வாதம் தானே வந்து கொண்டிருக்கும். நல்ல புத்திசாலியாக வானத்தை ஆண்டவர் திறப்பார். அல்லேலூயா. கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் பேசுவாராம். அல்லேலூயா. அந்த வார்த்தைகளை விசுவாசியுங்கள், இந்த வார்த்தைகளின் வழி நடங்கள், இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி ஜெபியுங்க. ஆசீர்வாதமாக காத்திருங்க. நிச்சயமாக கர்த்தர்களை ஆசீர்வதிக்கிறார். வார்த்தைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யோதானதே வந்ததோ தானையும் சாந்தே மாயாரே. யோதானதே வந்ததோ தானையும் சாந்தே மாயாரே. ஆத்மேயதானேயோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனைக்காய் தேவ செய்திக்காய் மனிதனை படைத்ததற்காக தேவன் மனுஷனை செம்மையானவனாய் படைத்தார். அவர்களோட உபாய தந்திரங்களை கடைபிடிக்கிறவர்களாய் இருந்தார். உபாய தந்திரவாதியாய் மாறிப்போனார். தேவத்திலுள்ள சந்ததியை பெரும்படி படைத்தார். ஆனால் அவர் துன்மார்க்க சந்ததியை பெற்றதனால் தேவன் மனசார் இந்த நாம் பிள்ளைகளை பரிசுத்தமுள்ள பிள்ளைகளால் தேவத்திலுள்ள பிள்ளைகளால் வளர்க்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கர்த்தரை தேவன் என்றென்றும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார்.
அவரை நாம் சந்தோஷப்படுத்தும் போதே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு சுகந்தர, நமக்கு பலந்தர, உலகையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க தேவன் நல்லவராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து நல்லதொரு சாட்சியாக நிறுத்துவார். 1 30 60 100மாக பலன் கொடுக்கிறவராய் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் மாற்றுவார். இயேசு நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உங்களை எல்லாம் காப்பாற்றி உலகத்தை கேட்டு உலகத்தை இரட்சகனாக சுற்றி நன்மையால் உண்டாய் திருப்தியாக்குவார். அவருக்கு சமாதானம் கிடைக்கும் வாழ வைக்கிறாரே. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நடத்தலும் அபிஷேகம் ஆசீர்வாதம் வார்த்தையை கேட்ட பிள்ளைகளோடு சகல பரிசுத்தானோடு இந்த ஜீவனுடைய என்னென்றுமாய் இருப்பதாக. Praise the Lord.